ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல் பேசிக்கிட்டே இருந்தார். நான் மொபைல் எடுத்து நீ பேசுங்கப்பா, நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னா அந்த பக்கம் குண்டியை திருப்பிட்டு உட்காந்தார். என்ன சொல்கிறாரு, இங்கே பாம்பேயில் நம்ம சம்பாரிச்சதுக்கு போதும், வரவு 10 செலவு வரவு 8 செலவு 10 ஆகுது, என் கூட வா ராஜஸ்தான் போகலாம் அப்படின்னு. நான் கேட்டேன், ராஜஸ்தான் போய் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டேன். சொல்கிறாரு, எங்கள் வயல் இருக்குது, வயலில் நம்ம உழுது வேலை பார்க்கலாம், இதை மாதிரி ஒரு கடை போட்டுடலாம், உனக்கு ஒரு துணி கடை போட்டு தரேன், இல்லை உனக்கு பொட்டு பாசி ஊசி சீப்பு கடை போட்டு தரேன்னு சொல்கிறாரு. எல்லாம் ஓகேடா சாமி, இங்கே கடையில் இந்த ஸ்க்ரூ டிரைவர் விழுந்தா அவரால் குனிய முடியாது, ஏன்னா தொப்பை இடிக்கும், மூச்சியை திணறி இந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுக்கிற கஷ்டப்படுவார், காலையில் தூக்குவார். அப்போ நான் கேட்டேன், வயல் நடுவ இவருக்கு ஊரில் 4 வயல் இருக்குது, வீடுலாம் இருக்குது. இவங்க ரெண்டாவது அம்மா அதான் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டாவது அம்மாவுக்கு 2 தம்பியும் 2 தங்கச்சியும் இருக்காங்க, அவங்களாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அது எத்தனை பேர் போயிருக்காங்க, அது 2வது மேட்ரு. முதல் மேட்ருக்கு வாங்க, நீங்கள் குனிஞ்சு எப்படி வயல் நடுவீங்கன்னு கேட்டேனா. நான் சொன்னேன், இங்கே ஒரு ஸ்க்ரூ டிரைவர் விழுந்தாலும் உங்களுக்கு நான் தேவைப்படுது, அதுக்கு அந்த நேரத்தில் நான் எடுத்து தரலான்னு நீங்கள் எனக்கு திட்டுறீங்க, எப்படி உங்களால் முடியும் அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன், சாமி இந்த வேலையே உங்களுக்கு பார்க்குறது கஷ்டமாக இருக்குது, நீங்கள் என்ன வயலில் தோட்டத்தில் வேலை பார்ப்பீங்கன்னு சொல்லணும், பார்க்கலாம் செய்யலான்னு. அப்போ நான் சொன்னேன், எனக்கு செட் ஆகாதப்பா, உள்ள மூடாங்க போட்டுக்கிட்டு என்னால் நிற்கலாம் முடியாது, சில குடும்பத்தோட ஒற்றுமையாக இருக்கலாம் அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், எப்போ உன் ஊரில் என்னால் குப்பை கட்டது முடியாது, வருஷத்துக்கு 2 தடவை 3 தடவை போயிட்டு வந்தாலே வெயில் வந்தால் அப்படி அடிக்கும், மழை வெந்தால் அப்படி அடிக்கும், குளிர் வந்துன்னா ஜன்னி ஜுரம் வந்துடுது, அந்த நிலமை என்னால் முடியாது, உன் ஊரில் செட் ஆகும், என்னால் முடியாதுப்பான்னு சொன்னேன். அப்போ நான் சொன்னேன், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொன்னேன். என்ன ஐடியாவா, நீ என் ஊருக்கு ஏன் திருநெல்வேலிக்கு வா, அங்கே நான் வச்சு பார்த்துக்கிறேன். என்னை பொறுத்திட்டு விட்டுட்டார். உன் முகரை கட்டி காட்டி என்ன காட்டாத, உன் முகரை காட்டி ஒருத்தவங்களும் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்க, இது என்ன காமிச்சாலும் யார் மேலும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. அப்போ நான் கேட்டேன், நான் சொன்னேன், என் ஊருக்கு வா திருநெல்வேலிக்கு, உன்னை வச்சு நான் கஞ்சி ஊற்றுறேன். அவர் சொல்கிறாரு, நீ என்ன செய்வேன் அப்படின்னு. நான் சொன்னேன், நான் பீடி சுற்றியாவது கஞ்சி ஊற்றுவேன் அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, நீ பீடி சுத்த நான் அவ்வளோ குடிச்சு தள்ளிடுவேன், ஊதி தள்ளிடுவேன்னு விளையாட்டு பண்ணுறாரு. இப்போ இதில் சும்மா எப்பாவது இப்படி நேரம் போகலாம், நாங்கள் 2 பேரும் ஒருத்தர் இப்படி பேசிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்போம். அப்படின்னா என்ன ஒரு பிரச்சனைனா, இதுக்கு முன்னே எப்போவுமே நான் சாவர வரைக்கும் பாம்பேயில் தான் இருக்கணும்னு ஆசைப்படுவேன். இப்போ எனக்குள்ள நிறைய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. என்னடா வாழ்க்கை, மும்பையிலே இருக்கிற இத்தனை வருஷமாக இருக்கிற ஒரு நல்லது கெட்டதுக்குன்னா நம்ம ஊருக்கு அடிக்கடி ஓட வேண்டியதாக இருக்குது, போக வேண்டியதாக இருக்குது அப்படின்னு ஒரு அபிப்பிராயம். ஆனால் நான் எங்கேயும் போகிறது கிடையாது, வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் மும்பையில் தான், சரிங்களா. ஆனால் என்ன சார்ந்தவங்க எங்கள் மாமியார் ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் குடும்பத்தையெல்லாம் இங்கே வந்துடுங்க, எதுக்கு அங்கே இருக்கீங்கன்னு சொல்கிறவங்க நல்லா கேட்குறது நல்லா இருக்குது, 1 நாள் 2 நாள் நல்லாயிருக்கும். ஆனால் நமக்குன்னு அங்கே சொந்த வீடு இருக்கணும், நமக்குன்னு அங்கே பூமி இருக்கணும், நம்ம என்ன செய்யலாம். அதனால் நமக்கு தமிழ்நாடுக்கும் நமக்கும் எனக்கு சொந்த வீடே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இருக்குன்னா மாமியார் வீட்டில் இருக்குது, அது என்றைக்கு சொத்து பிடிப்பாங்க, என்ன செய்வாங்க, அது அந்த மேட்டரே வேண்டாம். என்ன சொத்து, இந்த உயிர், இந்த உடம்பு, இந்த உயிர் தான் என்றைக்குமே மனுஷன் ஒன்று கேட்டுக்கணும். எதுவுமே கொண்டு வரல, எதுவுமே கொண்டு போகிறது இல்லை. இந்த உயிர் கூட நமக்கு சொந்தம் இல்லை. நான் உங்களை பேசிகிட்டே இருக்கேன், மறு செகண்டில் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துன்னா உடனே தூக்கி விட்டு எரிச்சிடுவாங்க. எதுவுமே நமக்கு சொந்தம் இல்லை. சொத்து நான் பெருசாக ஆசைப்பட்டதில்லை, என்றைக்குமே நான் பணத்துக்கும் ஆசைப்பட்டதில்லை, நகைக்கும் ஆசைப்பட்டதில்லை. ஒன்றுக்கு மட்டும் ரொம்ப ஆசைப்படுவேன், சொந்த பந்தத்தோடு கூடி இருக்கணும், சேர்ந்து இருக்கணும், ரொம்ப ரொம்ப நான் ஆசைப்படுவேன். அது என்னன்னு தெரில, எனக்கு எல்லாருக்கூடையும் ஒற்றுமையாக இருக்கணும், இல்லை போட்டு என்னன்னா கூப்பிட்ட குரலுக்கு நிற்கணும்னு ஆசைப்படுவேன். இப்போ கூட நான் கல்யாணத்துக்கு இவர் மட்டும் போனார். நான் இப்போது ராஜஸ்தான் போய் 5 வருஷம் ஆகிட்டு, முந்தி அடிக்கடி போய்கிட்டு இருந்தேன், இப்போ போகிற முடியல சூழ்நிலை இல்லை, எல்லாம் பணம் பிரச்சனை தான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா இதுக்கு முன்னே எப்போமெல்லாம் அங்கே காரில் தான் எடுத்துகிட்டு போவோம், இப்போ ட்ரெயினில் பஸ்ஸில் போய் வச்சுக்கிட்டு எடுத்துகிட்டு முடியல. ஏன்னா எனக்கு அந்த ஊர் செட் ஆக மாட்டேங்க, அவ்வளோ சாப்பாடு செட் ஆக மாட்டேங்க. ஆனால் அவங்களாம் ரொம்ப பாசமாக வந்துருங்கன்னு சொல்கிறாங்க. ஒருத்தவங்க கூப்பிட்டாங்கன்னு ஓடி போய் நிற்கவும் முடியாது. நம்ம எங்கே நிற்கிறோமோ, நம்ம தலைக்கு மேலே கூராப்பு இருக்கணும், நம்ம காலு கீழே நமக்குன்னு ஒரு பிடி மண் இருக்கணும். அது எனக்கு எங்கேயுமே இல்லை. ஆனால் ஆண்ட புண்ணியத்தில் மும்பை என்னை வாழ வச்சுருக்கு, எனக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்குது, எனக்கு சொந்த வீடு இருக்குது, 2 பிள்ளைங்க இருக்காங்க, பிள்ளைங்க நல்லா சம்பாதிக்காங்க, பெரியவர் நல்லா அவர் ஃபேமிலியை பார்த்துட்டு ரன் பண்ணிகிட்டு இருக்காரு. சின்னவர் இந்த வீட்டு கடனுக்காக
மாங்குன்னு வெளிநாட்டில் உழைக்கிறாரு. ஏன் எதிர்காலம் என்ன எதுன்னு தெரில. ஆனால் ஆசை கனவு எல்லாம் நிறைய இருக்குது, பார்க்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எங்கே இப்போ தமிழ்நாட்டுக்கும் போகிற மாதிரி இல்லை, ராஜஸ்தானுக்கும் போகிற மாதிரி இல்லை, இப்போ ராஜஸ்தானில் நடுவை பண்ண போகிறதும் இல்லை, திருநெல்வேலி போய் நான் இப்போ பிடிச்சுத்த போகிறதும் இல்லை. பார்க்கலாம். கடவுள் எங்கள் அப்பன் சொல்லியிருக்காரு, நாம் இருக்க பயமேன்னு சொல்லியிருக்காரு. பார்க்கலாம், எது வரைக்கும் முடியுதோ அது வரைக்கும் ஓடலாம். ஆனால் தமிழ்நாட்டிலே என்னை எல்லாருமே வந்துடுன்னு கூப்பிட்டு தான் இருக்காங்க. இப்போ நான் போன மாதம் போனதுக்கும் அதுக்கு முந்தின மாதம் போனதுக்கும் எல்லாருமே இங்கே வந்துருங்கன்னு சொல்கிறாங்க. ஈஸியாக சொல்லிடலாம், நமக்குன்னு ஒரு பிடிதாரம் இல்லாமல் எங்கேயும் போகிறது சரியில் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நான் எங்கே போனாலும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன், சரிங்களா? உங்களுக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரி எத்தனை பேர் வயசான காலத்தில் உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ வர என் ஃப்யூச்சரை பற்றி நான் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டேன். என் வயசு ஏறிக்கிட்டே போகுது, அதை நினச்சி ரொம்ப பயப்படுறேன். முந்திலாம் ரொம்ப அசலாட்டாக தெம்பாக இருப்பேன். நான் கொஞ்சமாக நம்பிக்கையை இழந்துக்கிட்டு இருக்கேன். நான் பயத்தில் என்னென்னமோ செய்கிறேன். வருத்தம் வேதனை எல்லாம் பார்க்கலாம். கடவுள் விட்ட வழி ஆண்டவர் கண்டிப்பாக நல்லது செய்வார். நம்பிக்கையோடு இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். சேட்டா பை பை, லவ் யூ, see you. சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கிறேன்.